ஹாய், என் பேர் வந்து தேவ்குமார். ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு ஜாப் ஸ்கேம் நடந்தது. ஸோ ஒரு அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க. நான் வந்து பண்ணல. ஸோ அந்த ஜாப் ஸ்கேம் பற்றி நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப் நேம் வந்து கம்பெனி நேம் என்ன சொன்னாங்கன்னா, குவாண்டம் இங்க் கார்ப்பரேட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே கரெக்டாக இருக்குன்னா, அண்ணா சாலை, சத்தியமூர்த்தி நகர், தேனாம்பேட், சென்னை, ஜேவிஎல் பிளாசா, 6th floor, கம்பெனி, தமிழ்நாடு. ஓகே, இப்போ இவங்க இந்த அட்ரஸில் அவங்க தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்க நம்பர் எனக்கு எப்படி அவங்களுக்கு கிடச்சிதுன்னு தெரில. இது என்ன மேட்ரு அப்படின்னா, நான் வந்து மற்ற ஜாப்ஸில் போட்டிருந்தேன் நாக்ரி. அதில் மேபி அவங்க அதுலேருந்து எடுத்துகிட்டு தெரில. இப்போ என்ன மேட்ருனா, இவங்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 30K, 30,000 வரைக்கும் சம்பளம் வாங்கலாம். ஜாப் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொன்னேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் உங்கள் நேம், ஃபர்ஹானா HR. இப்படிலாம் ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங், திஸ் இஸ் ஃபர்ஹானா HR ஃப்ரம் குவாண்டம் இங்க் கார்ப்பரேட் ப்ரைவேட் லிமிடெட், கைண்ட்லி அட்டாச் யுவர் ரெஸ்யூம் அசாப் ஃபார் வெரிஃபிகேஷன் சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ரெஸ்யூமை பார்த்துட்டு நான் ரெஸ்யூமை சென்ட் பண்ணேன். நான் அப்புறம் ஏதோ கேட்டுக்கினேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கேமில் வந்து மாட்டியிருக்கேன். மேபி 4 years முன்னாடி வந்து நான் ஒரு ஸ்கேமில் மாட்டியிருக்கேன். அதாவது அவங்க இதேமாதிரி சொல்லி அவங்க வந்து சாஃப்ட்வேர் ஃபீஸ் வந்து ஒரு 3,500 தரணும். அதை கொடுத்தா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தருவோம், நீங்கள் ஒர்க் பண்ண அப்படி சொல்லி சொன்னாங்க. இப்போ இங்கே அதேமாதிரி பாருங்கள், நான் கேட்டேன் தெளிவாக, இனி அட்வான்ஸ் ஃபீ, சாஃப்ட்வேர் ஃபீ நீட் டு பே அப்படின்னு. ஏன்னா நான் சும்மா இப்படி சொன்னேன், ப்ளீஸ் முன்னாடி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, எஸ் ஃபார் சர்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த சர்வருக்கு, அந்த சாஃப்ட்வேர் சர்வருக்கு மட்டும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாங்கள் இது இப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு இது அமிச்சாங்க பாருங்கள், நீங்களே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கால் ஃபார் டேரக்ட் வாங்க இன்டர்வியூ, அது இது கம்பெனி நேம் இங்கே இருக்குது பாருங்கள், குவாண்டம் இங்க் கார்ப்பரேட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு, குவாண்டம் இங்க் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குது. ஸோ அதேமாரி இவங்க வந்து ரெஸ்யூம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்து ஒன்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழே பாருங்கள், என்ன ஒர்க் ரோல் அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், நான் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கு. ஸோ அதேமாதிரி இவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டைப்பிங் ஸ்பீட், அக்யூரசி ஏதாவது போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லொக்கேஷன் உங்களுக்கு தெளிவாக இருக்குது. இந்த ஆஃபீஸ் லொக்கேஷன் தெளிவாக இருக்குது, அண்ணா சாலை, சத்தியமூர்த்தி நகர், தேனாம்பேட். ஸோ இங்கே தான் இவங்க ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் வந்து கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போகாதீங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது, கீழே பாருங்கள் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது, அவங்க லொக்கேஷனும் அமைச்சிருக்காங்க. லொக்கேஷன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லொக்கேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக அட்ரஸ் பார்த்துக்கோங்க, சத்தியமூர்த்தி நகர், தேனாம்பேட், சென்னை, தமிழ்நாடு அப்படின்னு இதில் இங்கே இருக்குது, மென்ஷனாக இருக்குது. அதே மாதிரி ஸோ அப்புறம் அவங்க கேட்டுருக்காங்க, சேலரி ஃபிக்ஸ், அப்பாயின்மெண்ட் டுமாரோ அப்படின்னு. நான் அப்புறம் வந்து கேட்டேன், உங்கள் பிக்ஸ்லாம் அனுப்புங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும். அதுக்கு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்காங்க, அவங்க எவ்வளோ ஃபீஸ் சொல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வரணும், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், அப்புறம் காசு பற்றி பேசணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், யூ கேன் கம் இன் பர்சன் இன் வெரிஃபை நம்ம அட்டெண்டிங் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்டுவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மேட்டர்னா, இவங்க என்ன ஜாப் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு 30K சேலரி தரேன், ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகேவான அப்புறம் நீங்கள் வந்து சர்வருக்கு மட்டும் 3,500 ஃபீஸ் பே பண்ணணும், ஒரு 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் அந்தமாதிரி அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 30K சேலரி தரான், டேட்டா என்ட்ரி அப்படின்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி நம்பி போயிடுறாங்க. நம்பி போய் இந்த மாதிரி வந்து ஏமாந்து போகிறாங்க. அவங்க அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு சாஃப்ட்வேர்ன்ற பேரில் ஒரு டம்மி ஏதோ ஒன்று ஏற்றி கொடுத்துட்டு, அதுவும் அவங்க ஏற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க மெயில் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெயிலில் வந்துட்டு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஏற்றிருக்கோம், அது வந்து சாஃப்ட்வேர் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் சர்வர், ஏதோ ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும், ஒரு டம்மியாக மேட் பண்ணதாக இருக்கும். அதில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் யாருக்குமே ஒர்க் பண்ண பிடிக்காது, அதில் யாரும் ஒர்க்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ஏமாற்றி இந்தமாரி அமௌண்ட்டை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஜாப் ஸ்கேமாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி எனக்கு இதுமாரி ஒன்று நடந்தது 3 years பிஃபோர். வந்து அண்ணா சாலை 1000 லைட்ஸ், அந்த கம்பெனி பேர் மறந்துட்டேன், ஏதோ டிரான்சென்கோ சம்திங் தெரியல, அதுமாரி இருக்குது. ஆனால் இங்கே அந்த கம்பெனி அட்ரஸில் கிளியராக மென்ஷனாக இருக்குது, பேர்
நம்பர் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போலீஸ் கூட யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் நீங்கள் நேரடியாக போய் ஸ்டெப் பண்ணுங்கள். நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், போலீஸ் தேனாம்பேட் அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு லொக்கேஷனும் அனுப்பிச்சிட்டேன். அவங்க ஓகே சார் சொல்லியிருக்காங்க. நான் ப்ரூஃப்ஸும் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்தமாரி வந்தால் போயிடாதீங்க. 30K சேலரி வந்து எவனும் எந்த இல்ச வேணும் தரமாட்டான். அதை நம்பி போனீங்க அப்படின்னா நீங்கள் தான் கண்டிப்பாக இல்ச வேணாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் யோசித்து முடிவு வேணுங்க. எவனும் 30K சேலரி தரமாட்டான். ஸோ இதேமாரி ஜாப் ஸ்கேம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இதுவாக இருந்திருக்கணும். ஸோ இந்த கம்பெனி பேர் நான் திருப்பியும் சொல்கிறேன். இந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னா குவாண்டம் இன் கார் ப்ரைவேட் லிமிடெட். குவாண்டம் இன் கார் ப்ரைவேட் லிமிடெட். அட்ரஸ் உங்களுக்கு கீழே ஃபுல்லாக போட்டிருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை யாரா சைபர் கிரைம் எதனா பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இது மேலே ஒரு ஆக்ஷன் எடுங்க. இவங்கள போய் எதனா ஒரு அரெஸ்ட் பண்ணுங்கள், எதனா பண்ணுங்கள். இதுமாரி நடக்கக்கூடாது. ஏன்னா நிறைய மக்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க முக்கியமாக. ஸோ நான் ஆல்ரெடி ஐ திங்க் 4 years பிஃபோர் நான் வந்து 1000 லைட்ஸில் அந்த அட்ரஸ் நம்ம மறந்து போச்சு எனக்கு. ஆனால் 1000 லைட்ஸ் அண்ணா சாலையில் ஒரு இதேமாரி நடக்குது. இன்ட்ரி செட்டப் மாதிரி போட்டு ஏமாற்றி காசை வாங்கி டம்மி சர்வரை ஒரு 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 2 or 3 weeks அப்புறம் ஏற்றி கொடுத்து காசை வாங்கி அமைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தமாரி நடக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து அலர்ட்டாக இருந்துருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்ஸ்.